குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்சஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இன்றைக்கி நிஃப்டி 50 ப்ளஸ் 367 பாயிண்ட்டு கேப் அப், சென்செக்ஸ் 1198 பாயிண்ட்டு கேப் அப். ஸோ ஃபஸ்ட் கிளாஸான கேப் அப். நான் ஒரு 250 வரும் தான் பார்த்தேன். பட் அதையும் தாண்டி ஒரு 100 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து 83 காலையில் 83.52 என்னமோ இருந்தது. அப்போவே அது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி. சரி 80க்கும் கீழே போகும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் மார்க்கெட் அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் அதுக்கு மேலே போகவே இல்லை. இன்றைக்கி வந்த லோ வந்து 82.56லேயே நின்று போச்சு. அதுக்கப்புறம் இந்த 83 84லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இன்றைக்கி ஃபுல்லாக. நம்ம ஜாப்பனீஸ் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா அவன் ஃபஸ்ட் கிளாஸாக ஏறி போயிட்டான். 3297 பாயிண்ட் 5% ஏறி முடிஞ்சிருக்கு ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு. ஆங்சங் வந்து அவன் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் வர மாதிரி 124 ப்ளஸில் முடிஞ்சிருக்கான். ஷாங்காய் வந்து 65 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. நம்ம என்எஸ்சி நிஃப்டி 231, பிஎஸ்சி சென்சஸ் 736. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் கண்டிப்பாக கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் ப்ராஃபிட் புக்கிங்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் வந்தது. 24,000 அப்படின்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 24,000 தான் மார்க்கெட் தொட்டுது. 24,009 மார்க்கெட் போன ஹைட்டு. அது வரையும் போயிட்டு மார்க்கெட் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு சைடு வேலை போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 24,000 தொட்டுட்டு மறுபடியும் இறங்குச்சு. மறுபடியும் அப்படியே சைடு வேலையே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 23,950 உடைச்சான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 12.25 2.25 வரையும் சைடு வேலையே இருந்தான். ஸோ மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையரை எங்கேயுமே ட்ரேட் பண்ணவே விடலை. உண்மையை சொன்னால் இதுதான் ட்ரேடுன்னு ஒன்று எடுத்திருந்தா 24,000 எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? அந்த ஒரு இடம் தான் ட்ரேடர் வந்து ரொம்ப ஆக்டிவாக செயல்படுத்திருக்கக்கூடிய இடம். ஏன்னா அங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தது ஓஏ சார்ட்டில். ஸோ அங்கே மட்டும்தான் எடுத்துருக்க முடியும். வேறு எங்கேயுமே எடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா 23,950 சப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ மார்க்கெட் ஸ்பீடாகவும் எதையுமே உடைக்கல. மேலே 24,000 ஸ்பீடாகவும் உடைக்கல. அதே மாதிரி 23,950 ஸ்பீடாக உடைக்கல. உடைச்சான், இந்த இடத்த உடைச்சான். அந்த கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் எங்கேயுமே போகல. ஸோ மறுபடியும் அது 23,950 போயிட்டு மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்த கேப் அப் 367. அந்த 367 ஒரு 135 பாயிண்ட்டு மைனஸ் பண்ணிட்டு 231 பாயிண்ட்டு பாசிட்டிவாக அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? இதுதான் நிஃப்டி 50 நடந்த போஸ்ட் மார்க்கெட். இன்றைக்கி கண்டிப்பாக ஆப்ஷன் பையர் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது. மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு இடமே கொடுக்கல. அப்படி இருந்தும் நான் ஒரு 2 கால் பண்ணியிருந்தேன். 2 காலில் ஒரு 10 பாயிண்ட் தான் பிடிச்சேன். ஒவ்வொரு ட்ரேடுமே 3 லாட் எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து 5 பாயிண்ட் பிடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 7 பாயிண்ட் பிடிச்சேன். ஸோ 12 பாயிண்ட்டுன்னா 2 ட்ரேட் பண்ணேன். அப்போ 6 லாட்டுன்னு அர்த்தம். 12 × 6 என்ன வருதோ அதுதான் இன்றைக்கி நான் ப்ராஃபிட் பண்ணது. வேறு என்னால் பண்ணவே முடியல. உண்மையை சொன்னால் என்னால் என்னுடைய செட்டப்புக்கு மார்க்கெட் வரவே இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப போரிங்காக இருந்தது மார்க்கெட்டு. எனக்கு காலையிலே அது தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ பெரிய மார்க்கெட், அதாவது இன்ட்ராடேயில் வரக்கூடிய ரேலி கேப் அப்லேயே வருது. ஸோ அப்போ மார்க்கெட்டில் கண்டிப்பாக பையிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஒன்று தான் இருக்குது, செல்லிங் தான் பண்ண போகிறாங்க, ப்ராஃபிட் புக்கிங் தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சுது. அதனால் மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் இல்லை. பட் நாளைக்கு இந்த 24,000 மார்க்கெட் உடைக்குமா இல்லை அகைன் ப்ராஃபிட் புக்கிங் வருமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட்டு க்ரீனும் இருக்குது, ரெட்டும் இருக்குது. அதில் ஓரளவுக்கு பெருசாக வந்திருக்குன்னா ரெட்டு தான் வந்திருக்கு. அப்போது இந்த எஃப்ஐஎஸ் எந்த சைடில் இருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியணும். அவன் ஒரு வேளை இன்றைக்கி செல்லிங்கில் இருந்தானா நாளைக்கு இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக இதை தொடரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 23,625. ஓகேங்களா? ஏன்னா க்ரூட் ஆயில் வந்து பிரெண்ட் க்ரூட் ஆயில் அதுக்கு கீழே போகவே இல்லை. ஸோ அங்கேயே சஸ்டைன் ஆகுது. அந்த ஹார்மோஸ் வழித்தடத்தை திறந்துட்டாங்களா இல்லையானோ அதுவும் தெரியல. ஸோ 19ஆம் தேதி தானே அந்த சுவிட்சர்லாந்தில் கையெழுத்து போடுறாங்க. அது வரையும் மூடி இருக்குமா இல்லை இன்னிலேருந்து திறக்குமா அந்த நியூஸும் இல்லை.
அதனால் ஒரு குழப்பமாகவே இருக்குது இந்த ஒப்பந்தம், அமைதி ஒப்பந்தம். இந்த அமைதி ஒப்பந்தம் என்ன சொல்ல வராங்கன்னே எனக்கு புரியல. அப்போது இப்போ கையெழுத்தான ஒப்பந்தம் என்னது? அப்போ 19ஆம் தேதி 2 நாளும் கையெழுத்து போடக்கூடியது என்னது? அது எனக்கு கிளியராகவே இன்ன வரையும் புரியல. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பு. ரீசன் என்னன்னு நம்ம கேட்டால் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து யூஎஸ் ஈரான் அந்த அமைதி ஒப்பந்தம். அது 2 பேருக்குள்ளே கையெழுத்து ஆச்சா இல்லையான்னு தெரில. ஆனால் 19ஆம் தேதி தான் ஃபைனல் கையெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மார்க்கெட் ஏறிடுச்சு. மார்க்கெட் அதுக்கு பெரிய லெவலில் இம்பேக்டும் பண்ணிடுச்சு. க்ரூட் ஆயிலும் பெரிய லெவலில் இறங்கிடுச்சு. ஸோ அது முடிஞ்சு போச்சு, அதை விட்டுருவோம். 2வது காரணம் நம்ம இப்போ சொன்னது தான். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து பெரிய லெவலில் 87 இருந்தது. இன்றைக்கி இப்போ 83 ட்ரேட் ஆகுது. மணி இப்போ 5.15 ஆகுது. 3வது காரணம் வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே ரேலி. ஜாப்பனீஸ் மார்க்கெட், சைனா மார்க்கெட்டு, அந்த தென்கொரியா மார்க்கெட்டு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ரேலி. ஸோ நம்ம அவங்க லெவலுக்கு ரேலி ஆகலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 231 பாயிண்ட்டு நிஃப்டி 50 பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுவே பெரிய நல்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங் தான். 4வது காரணம் பாண்ட் ஈல்டெல்லாம் அதோட இது குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் ஏறுறதுக்கான இன்னொரு வாய்ப்பு. 5வது காரணம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த பயம் போயிடுச்சு. இப்போது என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு எப்போவுமே ஒரு திகிலான ஒரு பயம் இருக்கும். மார்க்கெட்டில் வாங்கலாமா இல்லை வாங்க வேணாம் செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ அது டோட்டலாக மாறி போய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? அதனால தான் மார்க்கெட்டில் இந்த ப்ராஃபிட் சஸ்டெயின் ஆகிருக்கு, இந்த கேப் அப். ஓகேங்களா? இன்றைக்கி பாருங்கள், எல்லா இண்டெக்ஸும் பேங்க் நிஃப்டி 384. பட் பேங்க் நிஃப்டி பெரிய லெவலில் ஏறல. அது நமக்கு இந்த நம்பர்ஸை பார்த்தாவே தெரியுது. எந்த இதுவுமே பெரிய லெவலில் இன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேடிங்கே ஆகலைங்க. ஜஸ்ட்டு அந்த கேப் அப்பை சஸ்டெயின் பண்ணியிருக்கான். அதை பாசிட்டிவ்லேயே க்ளோஸ் பண்ணியிருக்கான். அவ்வளோதான் நடந்திருக்கு. பேங்க் எக்ஸு 425, மிட் கேப் நிஃப்டி 180, ஃபின் நிஃப்டி 331, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1678, இந்தியா விக்ஸு 14.35. நம்ம லாஸ்ட்டு பார்க்கும்போது 14.70 60 இருந்தது. ஸோ ஒரு 2.5% குறைஞ்சிருக்கு. பட் இன்னமும் அது விக்ஸு அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த எஃப்ஐஎஸ் இன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்த்துட்டா, எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருந்தால் மறுபடியும் நான் சொல்கிறேன், நாளைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இந்த கேப் நான் சொன்ன இந்த கேப்பை மார்க்கெட் மறுபடியும் ஃபில் பண்ணுறதுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எஃப்ஐஎஸ் எந்த சைடில் இருக்காங்க அப்படின்றதான் பார்க்கணும். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 ட்ரேட் பண்ணேன். அது 2மே ப்ராஃபிட் தான். அதை செட்டப்லாம் வரவே இல்லை. இந்த 24,000 போய் தொடரும்போது அங்கே ஒன்று எடுத்தது, இங்கே ஒரு கால் எடுத்தேன். அவ்வளோதான். இந்த 2 தான் பண்ணுது. அதுக்கப்புறம்லாம் எங்கேயுமே எனக்கு அதோடு எனக்கு என்னுடைய செட்டப்பு வந்து அதுக்கு கீழே தான் இருக்குது. 23,950. அது எப்போ வந்தான்? 3:20க்கோ 3:25க்கோ வந்தான். அதுக்கப்புறம் நான் எங்கே ட்ரேட் பண்ணுறது? அதனால் பண்ணலை. இன்றைக்கி 2 ட்ரேடு. அந்த 2 ட்ரேடும் பாசிட்டிவாக முடிஞ்சுது. சென்செக்ஸில் ஒரே ஒரு கால் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி அவன் அந்த ரெசிஸ்டண்ட்டை தொடரும்போது புட் சைடில் தான் கொடுத்தேன். இதை கொடுத்தேன் 11 மணி கேண்டில். ஒரு லாங்கு அந்த மார்போசா கேண்டில் வந்து அதுக்கு கீழே கன்ஃபர்மேஷன் வந்தது. அது ஸ்ட்ராங்காகவே இல்லை. இந்த கேண்டில் முடியும் போதே நான் கொடுத்தேன். அது க்ரீனாக போச்சு. அதுக்கப்புறம் அது ரெட்டாகவே முடிஞ்சுது. இதில் ஒரு 1300 கிட்ட சென்செக்ஸில் ப்ராஃபிட். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணலை. நிஃப்டி 50ல் 2 ட்ரேடு, சென்செக்ஸில் 1 ட்ரேடு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் மிஞ்சி போனால் எல்லாருமே எவ்வளோ ப்ராஃபிட் இருப்போம்? நான் ஒரு 12 பாயிண்ட்டு 12னா நீங்களே கால்குலேஷன் பண்ணிங்களே, ஒரு 2,000 வரும். அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எல்லாம் ஒரு 1,500 1,700 தான் இருப்பாங்க. இன்றைக்கி இதுதான் மார்க்கெட். ஏன்னா மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லை. மார்க்கெட்டில் ஸ்பீடான அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னே இல்லை. மார்க்கெட் ஒரு சைட்வே. மார்க்கெட் டோட்டலாக சைட்வே. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஆப்ஷன் பையருங்க ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான டேவாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸ் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய இடமா இன்றைக்கி இருந்திருக்கு. ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸை கேட்டால் அவங்க ஏதாவது புலம்புவாங்க. ஓகேங்களா? எங்கே சார் இந்த மார்க்கெட்டில் பண்ண முடியுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட் எந்த பக்கமும் பெரிய லெவலில் ஏறவே இல்லை. என்னை பொறுத்தவரையும் மார்க்கெட் இன்றைக்கி போரிங், வேறு ஒன்றும் இல்லை.
அதாவது ஆப்ஷன்ஸ் பையர்ஸாலெல்லாம் கண்டிப்பாக பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது. ஒருவேளை அந்த 24,000 டச் பண்ணும்போது எடுத்திருந்தால் பண்ணியிருக்கலாம். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், எந்த இடம் அதுக்கு சப்போர்ட்டு, எந்த இடம் அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, இனிமேல் இந்த ஈரான் USA பிரச்சனை பற்றி பேச வேணாம். இதோட 19ஆம் தேதி தான். அந்த 19ஆம் தேதி வரையும் இவங்க 2 பேர் சும்மா இருந்துட்டாவே அந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிடும். சும்மா இருக்கிறாங்களா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, பார்ப்போம். அதாவது அது ஒரு பழமொழி இருக்கு, உளவாயை மூடலாம் ஊர்வாயை மூட முடியாதுன்னு. அந்த ஊர்வாய் தான் ட்ரம்ப்பு. அந்த வாய் சும்மா இருக்காது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. நம்ம நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். டவ் 30 இதை பார்க்க வேணாம். இந்த டவ் 30, S&P, நாஸ்டாக் கம்போசிட் 3த்தையும் பார்க்க வேணாம். இப்போ ட்ரேட் ஆகிற FTSE 12 பாயிண்ட்டு தான் ட்ரேட் ஆகுது. பார்த்தீங்களா, CAC 101 தான் ட்ரேட் ஆகுது. டேக்ஸு 325 இருக்குது. இவன் 420 இருந்தான்னு நினைக்கிறேன். அங்கேயும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஏன்னா ஒரு நாள் இன்ட்ராடேயில் வரக்கூடிய மொத்த பாயிண்ட்டும் கேப் அப்பாக வரும்போது அப்போ எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் தானே பண்ணுவாங்க. அதுதான் நடக்குது. இந்த நிஃப்டி 50 நிக்கி 225 வந்து இவன் 3297, ஆங்சங் 124, ஷாங்காய் 65, நம்ம NSE நிஃப்டி 231, BSE சென்சஸ் 736, STI 51, காஸ்பி 422. US டாலர் குறைய தான் செய்யும். ஏன்னா என்ன ரீசன் நமக்கு தெரியும், க்ரூட் ஆயில் குறையுது, கோல்டு ஏறப்போகுது. நம்ம USD INR எங்கே இருக்குது, இது கொஞ்சம் அப்ரிசியேஷன் ஆகிருக்கு. அதாவது நம்ம கடைசியாக பார்த்த ஹை வந்து 94,770. அதிலிருந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் 60 பைசே வந்து அப்ரிசியேஷன் ஆகிருக்கு. கோல்டு இன்க்ரீஸ் நல்லா ஆகிருக்கு, சில்வர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, காப்பரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த க்ரூட் ஆயில் இந்த ஸ்பாட்டு 80 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் க்ரூட் ஆயில் விலை எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. பிரெண்ட் ஃபியூச்சர் 83 ட்ரேட் ஆகுது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் இது எவ்வளோ, 483 ட்ரேட் ஆகுது. மணி 5:30 ஆக போகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னா 613. இப்போ இவங்கெல்லாம் இந்த வேல்யூவில் ஓப்பன் ஆகும்போது கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகிறான். கேப் அப்பில் ஓப்பன் ஆனோடனே என்ன ஆகும், ப்ராஃபிட் புக்கிங் அங்கேயே நடக்கும். அவங்களோட மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒருக்கெல்லாம் செக் பண்ணிடுவோம். அவங்க மார்க்கெட்டை பார்த்தா இது டவ் ஜோன்ஸு. எனக்கு தெரிஞ்சு இவங்க இன்றைக்கி எப்படியும் ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டு 51,682 அதாவது ப்ரீவியஸ் டாப்பு அது வரையும் மார்க்கெட் அங்கே தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அதுதான் ஆல் டைம் ஹையே. அதுக்கு மேலே போச்சுன்னா 52,000 வரையும் மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. நாஸ்டாக் கம்போசிட் பார்த்தா அவன் இப்போவே ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கான். இவனுக்கு ரெசிஸ்டன்ட் பார்த்தா 26,980 தான் இருக்குது. அது வரையும் போயிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம மார்க்கெட் நாளைக்கு ஒரு ஃப்ளாட் வித்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பெரிய லெவல் கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃப்ளாட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு 30-20 பாயிண்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் கேப் அப்பும் இருக்கலாம், கேப் டவுனும் இருக்கலாம். அப்படி இருந்தால் நாளைக்கு சென்செக்ஸு, இது சென்செக்ஸில் க்ளோசிங் வந்து ரியல் க்ளோசிங் வந்து 23,856 அதில் முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 76,264ன்னு காட்டுறான். தப்பாக சொல்கிறேன். இது நிஃப்டி 50 23,857 முடிஞ்சிருக்கு ரியல் க்ளோசிங்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 23,853 இருக்குது. ஒரு 4 பாயிண்ட்டு மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது ரியல் க்ளோசிங்க்கும் வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங்க்கும் ஒரு ஃப்ளாட் வித் கேப் அப் அப்படின்னு நான் சொன்னதுனால ஒரு மைல்டாக ஒரு கேப் அப் வருது. அப்படி வந்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எதுவாக இருக்குன்னா இந்த 23,944 இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைச்சானா 24,000 சைக்காலஜி. அதை கண்டிப்பாக மார்க்கெட் உடைக்கிறது கஷ்டங்க. 24,000 இங்கே பாருங்களேன், ஓயில் இப்போ அது ஹால்ட் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. நான் பார்க்கும்போது இது 3.5 கோடி கிட்டே இருந்தது. இந்த 24,000 3.5 கோடி கிட்டே இருந்தது கால் சைடில். இப்போ அது மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால 2 கோடி கிட்டே காட்டுது. நான் பார்க்கும்போது அது 3.5 கோடிக்கு மேலே இருந்தது. ஸோ அந்த 24,000 அப்படின்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
அதனால தான் அது காலையில் உடைக்க முடியாமல் கீழே வந்தது. இல்லை இந்த 24,000 நாளைக்கு உடைச்சிடுது அப்படின்னா 24,084 தேர்ட் ரெசிஸ்டன்ட். இந்த 3 ரெசிஸ்டன்ட் போதும் மார்க்கெட்டில். இல்லை ஒரு கேப் டவுன், அதுவும் ஃப்ளாட்டாக ஒரு மைல்டாக ஒரு 20-30 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,800 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஓகேங்களா? அதையும் உடைச்சிதுன்னா 23,751. அதை உடைச்சிதுன்னா 23,694. அதையும் உடைச்சிதுன்னா இது வரையும் வந்துடுச்சுன்னா மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணும். அது எங்கே இருக்குன்னா 23,632. நாளைக்கு நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. பாசிபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணுது. எஃப்ஐஏ செல்லிங்கில் இருந்தால் நாளைக்கு கன்ஃபார்மாக ஃபில் பண்ணிவிடுங்க. என்னுடைய அது என்ன சொல்லுவாங்க, கட்ஸ் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு அப்படி தோணுது எஃப்ஐ செல்லிங்கில் இருந்தால். ஓகேங்களா? இதுதான் நாளைக்கான நிஃப்டி 50ல் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸில் வந்தால் இந்த ப்ளூ லைன் வந்து ரியல் க்ளோசிங் 76,243 முடிஞ்சிருக்கு. ஆக்சுவல் க்ளோசிங் அது. வெயிட்டட் ஆவரேஜில் 76,264. ஸோ ஒரு 20 பாயிண்ட் பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆகிருக்கு ரியல் க்ளோசிங்கும் வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங்கும். அதே மாதிரி இதுலேயும் ஃப்ளாட் வித்து பாசிட்டிவ் ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 76,565 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, செகண்டு 76,900, தேர்டு வந்து 77,205. இதுக்கு எப்போவுமே 4 ரெசிஸ்டன்ட் தேவைப்படும். 77,505 இந்த 4 வந்து, ஏன்னா இவன் சென்செக்ஸ் வந்து வேகமாக இருக்கக்கூடியவன், அதனால் அவனுக்கு 4 ரெசிஸ்டண்ட்டு. இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இது தான் 75,816. இந்த 75,816 உடைச்சா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக வரும் சென்செக்ஸு. அது எங்கே இருக்குது? 75,532 இருக்குது. அதையும் உடைச்சா தேர்டு 75,168. இந்த 3 லெவலில் நாளைக்கு சென்செக்ஸ் வந்து இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இங்கே ஒரு டிஸ்க்ளைமர். இங்கே கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? இந்த லைன்ஸை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. இது ஒரு டிஸ்க்ளைமர். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி இந்த லைனை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா மார்க்கெட்டில் நியூஸ் இருந்தது, நியூஸுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். அப்படியே இந்த லைனை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தால் 24,000 பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்க முடியும். கரெக்டாக? அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. பட் இந்த லைனை முழுக்கலாம் நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் யாராவது இந்த சைட்வே மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் 2 ட்ரேட் பண்ணேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 2 ட்ரேடில் ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல, அதுக்கு மேலே சக்தியே இல்லை. எங்கே பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியல, அப்படியே விட்டுட்டேன். அது கடைசி நேரத்தில் என் செட்டப்புக்கு வந்தான். அப்போ மணி 3:25 ஆகுது. அதுக்கு மேலே நான் எங்கே ட்ரேட் பண்ணுறது? ஓவர் நெட் பொசிஷன் வைக்கவும் பயமாக இருக்குது. அதனால் பண்ணலை, விட்டாச்சு. இதுதான் இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட்டும் நாளைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும். 19ஆம் தேதி வரையும் இந்த அமெரிக்காவும் இந்த ஈரானும் எதுவும் வாய் திறக்காமல் இருந்து அந்த 19ஆம் தேதி அந்த சைன் ஆகிடுச்சுன்னா, எப்பா உங்களுக்கு ஒரு கும்பிடு அவங்களுக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லிவிட்டு நம்ம நம்ம ட்ரேடிங்கை நிம்மதியாக நைட்டில் டெலிவரியில் வாங்கி வச்சு பண்ணுறதோ இல்லை புட்டை வாங்கி வச்சு பண்ணுறதோ நிம்மதியாக பண்ணலாம். பெரிய கேப்பை வரும், பெரிய கேப் டவுன் வரும் அப்படின்றத பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். வந்தால் ஒரு 20-30 பாயிண்ட் கேப்பை வரும், இல்லை கேப் டவுன் வரும் அப்படின்ற ஒரு டிசிஷன் நமக்கு கிளியராக கிடைக்கும். இது என்னடானா எப்போ பாரு ஒலை வச்ச மாதிரி அடுப்பில் எப்போ கொதிக்கும்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் ஏதோ இன்றைக்கி தான் ஒரு நிம்மதியாக இருக்குது. இந்த நிம்மதியை கண்டினியூவாக கிடைக்குமா இல்லை அதில் குச்சை விட்டு கலக்கி விட்டுருவாங்களா அப்படின்றது தெரியல, பார்ப்போம். நம்ம நாளைக்கு இன்ட்ராடேயில் மீண்டும் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.